ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா புருஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக்கு. ஓம் குருதா சரவண பக குகாய நமக்கு. உலகிற்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு இது. ஏன்னா ஜோதிட ரீதியா மக்களை ரொம்ப அதிகமா பயப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பயிற்சி. இந்த ஏழரை சனின்னு சொல்லி பயப்படுத்தி மக்களை பயப்படுத்தி ரொம்ப ஒரு ஏழரை சனினா ஐயோ ஏழரை சனியா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலரை பார்த்தா எனக்கு ஏழரை சனிங்க பையனுக்கு ஏழரை சனிங்கிறாங்க. எங்க குடும்பத்துல 3 பேருக்கு ஏழரை சனிங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே அவங்கள பாதிக்குது. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சினால ரொம்ப பயந்து கிடக்குறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஓரளவுக்கு நம்ம ஜாதக ரீதியா நம்ம பிறக்கிறப்ப நவக்கிரகங்கள் எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குதோ அதுபடிதான் நமக்கு பலன்கள் நடக்கும். அப்ப இந்த கோச்சாரத்துல வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் உள்ள வர்றப்ப அப்ப அந்த பலன்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு. சரி, பலன்கள் எப்படி மாறினாலும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வழியையும் அவரே அங்க உருவாக்கி தர்றாரு. அதனால ஒரு நோயை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு தீர்வும் அங்க உள்ள இருக்கு. கஷ்டத்தை கொடுத்தாலும் தீர்வு இருக்கு. எதுக்கும் தீர்வு இல்லாம இல்லை. அதனால நம்ம எதையும் பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்க வேணாம். என்ன பண்ணுனா இந்த சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, அதனால நம்ம வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாரும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கங்க, கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. தெய்வங்களானாலும் கிரகங்களானாலும். ஆனா நம்ம ஊழ்வினைகளால அது கொஞ்சம் மாறுது. அப்ப அதையும் நம்ம சரி பண்றதுதான் இந்த மனித பிறவியில நம்ம செய்ய வேண்டிய வேலையே. அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம கஷ்டம் இல்லாம கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நண்பர்களே, இப்போ நமக்கு சனி அப்படின்னாவே ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்டிஸ், நீதிமான். நம்ம என்ன செஞ்சுட்டு வந்ததுனமோ அதுக்கு தகுந்த தீர்ப்பை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. நல்லது செஞ்சிருந்தா நிறைய நல்லது கொடுப்பாரு. நம்ம தீயதை செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா அதுலயும் சனி பகவானுங்கிறது நம்மளுடைய மூதாதையர். அப்ப பிறவி காலங்காலமா வழியா வரக்கூடிய தோஷங்களும் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய பாவங்களும் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறது இந்த பிறவியா அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு தான் இந்த பிறவி. அதனால நீங்க எதை பார்த்தும் நீங்க பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. வழிபாடுகளே போதும். வழிபாடுகள் மூலமா ஆனா எதை செஞ்சாலும் ஒரு தீவிரமா தொடர்ந்து செய்யணும். சும்மா ஒரு டைம் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையே அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய வழிபாடுகள் நிறைய செய்யத்தான் நம்மளுடைய கர்மா. கடல் நீர்ல குளிக்கிறது, ஆற்று நீர் குளிக்கிறது, தான தர்மங்கள், இதன் மூலமா தான் அந்த கர்மா நம்ம குறைக்க முடியும். இப்போ மகாவிஷ்ணுவே என்ன பண்றாரு, சிவபெருமான் இருக்கிற அந்த சக்கரை யாரு, ஜலந்திரன் அப்படிங்கிறவரை சிவபெருமான் அவருடைய கையால அவரையே கொல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு சவால் விடுறாரு. உன்னால பூமியில காலிலேயே ஒரு பெரிய சக்கரத்தை வரைஞ்சு அந்த சக்கரத்தை பேத்து உன்னால தூக்கிட முடியுமா தலைக்கு மேல அப்படிங்கிறாரு. அப்ப தலைக்கு மேல தூக்க முடியுமாங்கிறப்ப நம்மளால எதுவுமே முடியாதுங்கிற ஆணவத்துல அவர் என்ன பண்றான் ஜலந்திரன், அந்த காலிலேயே பெரிய சக்கரத்தை போட்டு அந்த பூமியோட தூக்குறார். பெரிய சக்கரம் தூக்குறப்ப இடுப்புக்கு மேல தூக்க முடியல. கஷ்டப்பட்டு தூக்குறப்ப அந்த சக்கரமே அவர் ஆயுதமா மாறி அவரை அறுத்து கொள்றது அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அப்போ இந்த சக்கரத்தை எப்படி வாங்குறது, சிவபெருமான் இருந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றார், அவரே நீண்ட காலமா தவம் இருக்கிறார். சிவனை நோக்கி நீண்ட காலமா தவம் இருந்து அந்த தவத்தின் மூலமா தான் அந்த சக்கரத்தை சிவன் இருந்து அவரே மனம் கொடுக்கிறார் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது.
அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் உடனே பழிச்சிருமா? தொடர்ந்து செய்யணும். ஒரு தொழில வெற்றி அடைஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். உடனே செஞ்சோடனே போட்டோடனே எதுவுமே வெற்றி கிடைக்காது. அப்ப நம்ம முயற்சிங்கிறத தொடர்ந்து எதை நோக்கி செஞ்சாலும் நமக்கு அந்த முயற்சிகள் செய்யணும். சரி, இப்போ உள்ள நம்ம பார்க்கலாம். இப்ப சனி பகவானுடைய பாதிப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப சனி பகவானுடைய காரகத்துவத்தை முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன காரகத்துவம்? அவருடைய குணநலன்கள், இயல்பு, அது எங்கெங்கெல்லாம் செயல்படுறார் அப்படிங்கிறதையெல்லாம் பாக்குறது தான் காரகத்துவம். அப்ப சனி பகவான் அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவருக்கு டாம்பிகம் பிடிக்காது, ஆடம்பரம் பிடிக்காது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது பிடிக்கும். அப்ப அவருக்கு எதுக்கு பிடிக்காதோ அதுக்கு எதிர்மறையா நம்ம செயல்படக்கூடாது. அப்ப 7.5 சனி காலத்துல இருக்கக்கூடிய இப்போ பயிற்சி ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா, மீனத்துக்கு சனி பகவான் வர்றாரு. இப்ப மீனத்துக்கு வர்றப்ப மேசம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வந்துடும். அப்ப இந்த 3 ராசிகள் இருக்கிறவங்க மட்டும்தானா அப்படின்னா, இதை தாண்டி அஷ்டம சனி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அஷ்டம சனிங்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப அஷ்டம சனி, ராசியிலேயே இருக்கிறப்ப 7.5 சனி. ராசிக்கு முன்னாடி ஒரு ராசி, முன்னாடி வர ராசியும் அடுத்த ராசியும் சேர்த்து 7.5 சனி. இந்த அஷ்டம சனியில கண்டிப்பா இடத்தை மாத்துவார், தொழிலை மாத்துவார், தொழில முடக்கத்தை கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு என்ன இப்ப இடத்த மாத்தணும் அப்படின்னா, நம்மளே ஒரு இடத்த மாத்திக்கணும். நம்மளே ஒரு இடத்த மாத்திட்டீங்கன்னா அவருக்கு பாதிப்புங்கிறது கிடையாது. நம்ம எதுவுமே கண்டுக்காம விட்டோம்னா அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இதை தாண்டி அர்த்தாஷ்டம சனி, இந்த அஷ்டம சனியில அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றப்ப இப்ப என்னன்னா தனுசு ராசி எடுத்துக்கலாம். இப்ப தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறப்ப அது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி சொல்றோம். அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி இப்ப இதெல்லாம் நம்ம பயப்படணுங்கிறது இல்லை. இறைவனை வழிபடுற வழியை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது ஈஸி, நம்மளை பாதுகாக்கிறது ஈஸி. இறைவனுடைய ஒரு அருளை நம்ம ஈஸியா பெற முடியும். அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆற்றினுடைய போக்கிலேயே போனோம்னா ஈஸியா ரொம்ப தூரம் நீர் போகலாம், ரொம்ப தூரம் போகலாம். எதிர்நீச்சல் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? முடியாத, ரொம்ப கொஞ்சம் சீக்கிரத்துல களைச்சிருவோம். அந்த மாதிரிதான் வாழ்க்கையும், அந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே அதே மாதிரிதான் அதனுடைய போக்குல இணைஞ்சே போகும். நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு குறுக்க ஒருத்தர் இப்படி நின்றுட்டார் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அந்த மாதிரிதான் கிரகங்களும் அப்படிதான். அவங்களோட இணைஞ்சு அவங்க என்ன கேரக்டர்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதன் மூலமா போறதும் அவங்களுடைய அதிதேவதைகளை வழிபடுறதும் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழி. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவானுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோன்னா எள்ளு. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயில காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏத்திட்டு வாங்க. எந்த உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு சனி பகவான் மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள சுபிட்சமா இருக்கும். மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் அங்க உள்ள நீங்க பார்க்கலாம். டெய்லியும் காலையிலும் சாயங்காலம் சாமி படத்துக்கு முன்னாடி நல்ல நிலை, சுத்தமான நல்ல நிலை நீங்க வாங்கிட்டு மற்ற நெய்லாம் யூஸ் பண்ணிட்டு தப்பா கேள்வி கேட்காதீங்க. அடுத்தது இப்போ சனி பகவான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். சனி பகவான் தன்னுடைய 7.5 ஆண்டு காலம் முடிஞ்சு அவர் போறப்பதான் அவர் அந்த பலனை முழுசா கொடுப்பார். அப்போ 7.5 ஆண்டு காலம் கொடுக்குறப்போ அவர் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். தடுக்கிறக்கு அங்க யாரே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். இதுல சனி பகவானை பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 3 சுத்து 30 வருஷம், 2.5 வருஷம்னா ஒரு சனி பகவான் ராசிய 12 ராசிய ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிடுது. அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில 3 தடவை வருவார். அப்ப முதல் சுற்று அப்படிங்கிறத மங்கு சனிக்கிறோம். முதல் சுற்றுல அவ்வளவு பெரிய அளவுல நன்மைகளை அவர் செய்வதில்லை. ஆனா 2வது வரக்கூடிய பொங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலதான் உங்களுக்கு வேலையை அமைச்சு கொடுப்பாரு, திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு,
தொழில், வேலை, திருமணம், உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் என்னெல்லாம் நீங்க அமைச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி போய் பாருங்க. 7.5 சனி காலத்துலதான் உங்களுக்கு அதெல்லாம் அமைஞ்சிருக்கும். நீங்க அதெல்லாம் மேம்போக்க அதெல்லாம் பார்க்காம ஐயோ 7.5 சனி 7.5 சனி நீங்க பயந்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு 30 வருஷம் கழிச்சு 30, 28, 20 வருஷத்துக்கு மேலேயும் வரலாம். ஒரு சிலருக்கு பிறக்கிறப்பயே அந்த சனியினுடைய 7.5 சனி கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்திருந்ததுன்னா இப்போ 2வது சுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு நியரஸ்டா 28, 29, 30 வயசுக்குள்ளேயே கூட வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க பாருங்க 2வது சுற்றுலதான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சனி பகவான் அமைச்சு கொடுப்பாரு. அதனால நீங்க அவரை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத் துவஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். அப்படி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அல்லது சனி பகவானுடைய அதிதேவதை அப்படின்னா சாஸ்தா ஐயப்பன். இப்ப நீங்க சபரிமலை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை குறைச்சு கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய இதுல இருந்து நம்ம விலகணும், கொஞ்சம் விடுதலை ஆகணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானுக்கு நண்பர் தான் ஆஞ்சநேயர். அப்ப சனி பகவான் 7.5 சனி காலத்துல நீங்க இதையெல்லாம் தாராளமா செய்யலாம். அதுக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிதான் குலதெய்வம், ஊர் எல்லை தெய்வம். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம்ங்கிறது அந்தந்த குலத்துல உதித்து ஒருத்தர் தான் குலதெய்வமும் வர்றாங்க, பெரிய தெய்வங்கள் இல்லை. அப்ப இந்த குலதெய்வம்ங்கிறது நம்ம முன்னோர். அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்போ அதை நீங்க அதிகமா குலதெய்வ வழிபாடுகள் அதிகப்படுத்துங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ சனி பகவானுக்கு சனி பகவான் இயற்கையிலே அவருடைய இதுல அவர் மந்தன் அப்படிங்கிறதுனால நீங்க ஒவ்வொரு செயலையும் செய்யறப்ப ஸ்பீடா செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்படிதான் நடக்கும், மெதுவா தான் நடக்கும். அவருடைய காலகட்டத்துல மெதுவா தான் நடக்கும். அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனநிலையை அதுக்குள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் பாதிப்பு, இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அந்த ஒரு இதே வராது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கொஞ்சம் மெதுவா நடக்கும். அப்புறம் ஏழை எளியவங்களுக்கு உதவுறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவுறது, ஏழை குழந்தைகளுக்கு, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உதவுறதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு ஆடை தானம் வாங்கி கொடுக்கறது, இதையெல்லாம் நீங்க செருப்புல செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவிகளை நீங்க செய்யலாம். தான தர்மங்கள் பண்றது, அதிகாலை நேரத்துல இந்த காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க முன்னோர்கள்னு. அப்போ அதை செய்யலாம். கோயில்ல சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனி பகவான நவகிரகத்துல இருக்கிற சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இதுல ஏதோ ஒன்றையாவது நம்ம செஞ்சுட்டு வரணும். அதுக்கு அடுத்ததுன்னா இப்ப நம்ம வீடும் நம்ம இருக்கக்கூடிய இடமும் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். வீட்டையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப வீட்டுல சனி பகவானுடைய பகுதி அப்படின்னா மேற்கு பகுதி. இப்ப மேற்கு பகுதியை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். மேற்கு பகுதியும் இப்ப வாஸ்துல பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி தெற்கு பகுதியில தான் நம்ம அதிக பாரங்களை ஏத்தலாம். அப்படி இல்லை, அது வடக்குலையும் கிழக்கையும் ஏத்தக்கூடாது. ஆனா எந்த பகுதியா இருந்தாலும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்தந்த கிரகங்களுடைய பாதிப்பு அங்க வீட்லயும் இருக்காது. ஆக நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப இது இத்தனையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது முடியுதோ முடிந்த வரைக்கும் செஞ்சுட்டு பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை தான் செய்வாரு. நீங்க மறுபடியும் அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான். ராகுங்கிறது தடை, அவரும் முப்பாட்டல், தாத்தா அப்பாவோட அப்பா ராகு. கேதுங்கிறது அம்மாவோட அம்மா, அந்த வர்க்கத்துல வர்றவங்க, இது அப்பா வர்க்கத்துல வர்றவங்க. அங்க எல்லாமே நம்மளை சார்ந்துதான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த ராகு கேது பேச்சு நமக்கு சாதகமா இருந்தா பரவாயில்ல. சாதகம் இல்லாத இடத்துல வர்றப்போ என்ன பண்ணணும்,
அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அதிதேவதை. காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாம்பு புத்து வழிபாடு, புத்துக்கண்ணு வழிபாடு பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ராகுனுடைய அந்த வீரியத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். அதனால இந்த வழிபாடுகள் மூலமாவே நம்ம எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். அதனால நீங்க சும்மா ஜென்ரலா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க பாத்துக்கலாம், நீங்க பயப்படவே வேணாம். அப்படியும் தாண்டி இப்ப இங்க கோச்சாரத்துல, இது கோச்சாரம், இந்த கோச்சாரத்துல உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா இது உங்களை அதிகமா பாதிக்காது. பிறப்பு ஜாதகமும் சரியில்லை, இதையும் சரியில்லை அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த டைம்ல அதுக்கு உண்டான தெய்வங்களை அந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற அங்கேயே நீங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை அப்ப போய் வழிபட்டா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கு அந்த பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராகு பகவான வழிபடுறப்ப ராகு பகவானுடைய காயத்ரி, ஒவ்வொரு நவக்கிரகங்களுடைய நவக்கிரக ஸ்தோத்திரங்களையாவது ஒரு தடவை ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்சு ராகவி கேதவி மகன் ஏதோ டெய்லி ஒரு தடவையாவது சொல்லி போடுறது. நாளடைவில் அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ நான் ராகு பகவானுடைய காயத்ரி என்ன அப்படின்னா ஓம் நார்கஜாய வித்மகே பத்ம கர்த்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயா. கேது பகவான் பாத்தீங்கன்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூல கர்த்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயா. அதே மாதிரி கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா கேதுவுக்கு அதிபதி விநாயகர். அப்ப நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு போறப்ப யாரெல்லாம் கேது பகவான பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, பாதிப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, விநாயகர் பெருமான வணங்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டுல ராகு பகவானுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னா தென்மேற்கு மூலை ராகு பகவானுக்கு உரியது. அப்ப அந்த தென்மேற்கு மூலையில நீங்க சுத்தமா வச்சுக்கணும். அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான மூலைகளை இடங்களையும் நீங்க சுத்தமா வச்சுட்டீங்கன்னாவே வீட்டுல உங்களுக்கு அந்த சுபிச்சம் இருக்கும். அதே மாதிரி கேதுவுக்கு வடகிழக்கு மூலை, வடகிழக்கு தான் குரு பகவானுக்கும். அப்ப கேதுவுக்கு வடகிழக்கு மூலை, அந்த வடகிழக்கு மூலையும் சுத்தமா வச்சுக்கணும். அந்த வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல நம்ம பார்த்துருக்கோம், சீமாரெல்லாம் கொண்டு அங்கதான் போடுவோம். வீட்டை கூட்டிட்டு தொடப்பத்தை கொண்டு கதவுக்கு பின்னாடி போட்டு வைப்பாங்க. அங்கேதான் தேவையில்லாம செருப்பு கட்டி விட்டுருப்பாங்க. இப்ப அது அந்த வடகிழக்கு மூலைங்கிறது குரு பகவானுக்கு உண்டது. நிறைய தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டான இடம், கேது பகவானுக்கு உண்டான இடம். அப்ப நம்மளே போய் அவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா வீடு நமக்கு சுபிட்சமா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வீட்டையும் வச்சுக்கணும், நம்மளுடைய செயல்பாடுகள் வச்சுக்கணும். அதனால நீங்க ஒன்றும் ரொம்ப அதிகமா நீங்க அது பயப்படணுங்கிறது இல்லை. நம்ம எல்லாத்தையும் இறை வழிபாடும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால இனி வருங்காலத்துல இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன முடியுதோ குறைஞ்சபட்சம் வீட்டுல விளக்காது இருக்குது. உங்களுக்கு இந்த நான் சொல்லுறதுல ஏதாவது என்னென்ன முடியுதோ அதையெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும், ஒரு திருப்பு முனை வரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.